இதுதான் என்னோடய யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு 3 டைப் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் இப்போது. ஸோ இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்து ஸோ இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் நான். அலிகேட்டர் கார் ஒரு பேர் வாங்கியிருக்கேன், ரெட்டைல் கேட்ஃபிஷ் ஒரு பேர், அண்ட் தென் செனகலில் ஒரு பேர் வாங்கியிருக்கேன். இதில் உங்களுக்கு நான் அலிகேட்டர் காருக்கு ஒரு ஃபீட் போட்டிருக்கேன், லைவ் ஃபீடு. ஸோ அந்த ஃபீடு எப்படி எடுக்குதுன்னு அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. வாங்கிட்டு வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ்லேயே வந்து கொஞ்ச நேரம் சரி செட்டில் ஆகட்டும், ஒரு ½ டே கிட்ட செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் போட்டேன். அந்த ஃபீடை பாருங்கள், அது எப்படி பிக் பண்ணியிருக்குன்னு. நல்லா பிடிச்சிடுச்சு. ஆனால் இதில் என்னென்ன ஒரு ஃபன் பார்ட்னால், அந்த ஒரு ஃபீடை வந்து 2 பேருமே பிடிச்சிருவாங்க. 2 பேருமே பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த அலிகேட்டர் கார் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 inch இருக்கும் ஆல்மோஸ்ட்டு. ஆனால் ரொம்ப லீனாக இருக்குது, ரொம்ப குட்டி. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே சைஸ் தெரியும், ரொம்ப சின்னதாக இருக்குது. ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷும் அதே மாதிரி தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், 2 பேரும் பிடிச்சிட்டாங்களா, பிடிச்சிட்டு அதுக்கு ஒரே ஃபைட்டு. கொஞ்ச நேரம் வந்து இப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க 2 பேருமே. இதுவும் விடாது, அதுவும் விடாது. ஆனால் அவங்க வாயை விட அவங்களோட வாய்க்குள்ளே போகிறத விட அந்த மீன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. ஸோ விடவே மாட்டாங்க. அது 2 பேரும் பார்த்து. ஆனால் இந்த வீடியோவோட எண்டிங்கில் லாஸ்ட் ஒரு 2 seconds பார்த்திங்கன்னா சடனாக மீன் வந்து காண போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹவர் மீன் பிடிச்சது இல்லையா, அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அதுதான் முழுங்கிருக்கு. நானே வந்து எங்கடா மீன் போச்சுன்னு வீடியோவோட ரீப்ளேயில் பார்த்து தான் நானே கண்டுபிடிச்சேன். ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷும் வந்து ஃபீடு எதுவும் எடுக்கலை வந்த உடனே, அன்றைக்கி அந்த டேக்கு எடுக்கலை. நெக்ஸ்ட் டே இப்போ எடுக்கும் பாருங்கள், திடீர்னு காண போயிடும்.